தென்னாப்பிரிக்காவில் ANC மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கம். 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 2 அன்று தென்னாப்பிரிக்காவின் அதே கால ஜனாதிபதி FW டே கிளர்க் ஆப்பிரிக்கன் தேசிய காங்கிரஸ் மீது கடந்த பல ஆண்டுகளாக விதிக்கப்பட்ட தடையை நீக்கினார். ANC என்பது தென்னாப்பிரிக்காவின் மிக முக்கியமான எதிர்ப்பு இயக்கங்களில் ஒன்றாகும். இது அபார்தைட் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னணி அமைப்பாக இருந்தது. அபார்தைட் என்பது வெள்ளை இனம் சார்ந்த சிறுபான்மையை மேலோங்கி கருப்பு மக்கள் உரிமைகளை முற்றிலும் கட்டுப்படுத்திய அரசியல் முறையாகும். ANC இதற்கு எதிராக போராடிய இயக்கமாக திகழ்கிறது. ANC மீது விதிக்கப்பட்ட தடை 1960களில் ஷார்ப்வில்லி சம்பவத்துக்கு பின்னர் அமல்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் பல தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் நெல்சன் மண்டேலா முக்கியமானவர். FW டே கிளர்க் 1989ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின் தென்னாப்பிரிக்காவில் அபார்தைட் முடிவுறும் நடவடிக்கைகளை தொடங்கினார். இதில் ANC மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கமும் முக்கிய கட்டமாகும். 1990 பிப்ரவரி 2 இந்த தடையை நீக்குவதன் மூலம் ANC மீண்டும் சட்டப்பூர்வமாக இயங்கும் உரிமையை பெற்றது. இதன் மூலம் தலைவர்கள் வெளியே வரவும் கூட்டங்களும் பொது கருத்தரங்கங்களும் நடத்தவும் இயல்பாக ஆனது. ANC மீட்பு உலக நாடுகளுக்கும் மக்கள் குழுக்களுக்கும் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இது தென்னாப்பிரிக்காவில் ஜனநாயக மாற்றத்தின் தொடக்க சின்னமாக கருதப்பட்டது. FW டே கிளர்க் மற்றும் ANC தலைவர்கள் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. இதன் மூலம் நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து வெளியே வந்து அரசியலில் ஈடுபட்டார். இந்த நடவடிக்கையால் 1994ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற தேர்தலில் நெல்சன் மண்டேலா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொத்தத்தில் 1990 பிப்ரவரி 2 அன்று ANC மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கம் தென்னாப்பிரிக்காவின் அபார்தைட் காலத்தின் முடிவு மற்றும் ஜனநாயக மாற்றத்தின் முக்கிய திருப்பு முனையாகும். இது உலக வரலாற்றில் மனித உரிமைகளுக்கான முக்கிய முன்னேற்றமாக மதிக்கப்படுகிறது.